ஹாய் காய்ஸ், இன்னைக்கு எக்கை வச்சு புதுசாக நம்ம ஒரு டிஷ் தான் ட்ரை பண்ண போகிறோம். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்களேன், கண்டிப்பாக பேபிஸ்லாம் சூப்பராக சாப்பிடுவாங்க. நான் இப்போ 2 முட்டையை வந்து ஒரு கிளாஸில் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட பருப்பு சாம்பார் தான் இருந்துச்சு, அதனால் ஒரு கரண்டி அதையும் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு அல்லது காரக்குழம்பு ஏதாவது இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் தோசைக்கல்லை வந்து கேஸில் வச்சுருக்கேன். நல்லா கல் காஞ்சதும் அதை ஊற்றி விட்டுறணும். நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த மிக்ஸை ஊற்றி விட்டுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தோசை திருப்பி இருக்குல்ல, அதை வச்சு நல்லா சுரண்டி விடணும். அது ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சுடும். நம்ம சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா வந்து உருண்டை முட்டை நம்ம எப்படி வறுத்தோம் வந்து உருண்டையாக வருமோ அது மாதிரி வரும். ஸோ நம்ம வந்து நல்லா கலக்கி விடணும். அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரையாக இருக்கா அப்படின்னால மறுபடியும் ஒரு கரண்டி சாம்பார் எடுத்து அதில் ஊற்றி நல்லா கொத்து பரோட்டா போடுவோம்ல, அந்த மாதிரி நல்லா கொத்தி கொத்தி கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் முட்டை நல்லா வேகும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் எடுத்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா